Hello everyone, welcome to Concept Capsule. I am Vignesh. இன்னைக்கு வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் சாப்டரோட நியர்லி லாஸ்ட் பார்ட் வந்துட்டோம். ஓகே, இது வரைக்கும் வந்து என்னென்ன பார்த்தோம்னா ஃபுல்லாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸோட எல்லாமே பார்த்தோம். கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன, கெப்பாசிட்டரோட பிரின்சிபல் என்ன, ஓகே, அண்ட் அதோட சீரீஸ் அண்ட் பேரல் காம்பினேஷனில் அதோட கான்செப்ட் என்ன, அண்ட் அதை பேஸ் பண்ணி இருக்க நியூமெரிக்கல்ஸ். ஸோ நம்ம இது எல்லாமே வந்து இன்றைக்கி வீடியோ வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வீடியோ வரைக்கும் 100% ஆஃப் சிபிஎஸ்சி போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, வித் திஸ் 100% ஆஃப் சிபிஎஸ்சி போர்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஒருவேளை நீங்கள் இதோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். நான் ப்ளேலிஸ்ட் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆர் யூ கேன் ஜஸ்ட் டைப் இன் சர்ச் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பை கான்செப்ட் கேப்சூல்னா உங்களுக்கு யூ வில் கெட் த வீடியோ. ஓகே, அண்ட் நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு ஒரே ஒரு வீடியோ. ஓகே, பேஸ்ட் ஆன் வாட் நம்மளோட நான் சொல்லியிருந்தால காம்படேட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ணியிருக்க நியூமெரிக்கல்ஸ் ஆன் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் த சீரீஸ் பேரல் கனெக்ஷன், அதை பேஸ் பண்ணியிருக்க வீடியோ ஒன்று மட்டும் நாளைக்கு போட்டோன்னாக்கா திஸ் டாபிக் வில் பி ஃபுல்லி கிளியர். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டாபிக் தான், வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். ஓகே, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க, மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஆட்லலாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ பார்த்துருப்பீங்கன்னா நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் இது வரும் கரெக்டாக. ஸோ வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர்னால் இது தான், சரியா? ஸோ இது என்ன அது, ஓகே, ஏன் வந்து இப்படி முடி பறக்குது, ஓகே, இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, இதான் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். இதில் கையை வச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் முடியெல்லாம் போய் நின்றுக்கும், சரியா? ஸோ வி வில் சி வாட் ஹேப்பன்ஸ், ஏன் இப்படிலாம் ஆகுதுன்றதை நம்ம வந்து பார்ப்போம், சரியா? ஸோ ஆக்சுவலாக வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர்ன்ற ஒரு கம்ப்ளீட்லி தியரி டாபிக் தான். ஓகே, உங்களோட சிபிஎஸ்சியில் வந்து இதை வந்து ஒரு 4 மார்க் கொஷனுக்கு வந்து ஒரு டீப் ஆன்சராக கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம உங்களுக்கு வந்து எப்படி எழுத போகிறீங்களோ அதே மாதிரி வந்து மெட்டீரியல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த நோட்ஸ் அப்படியே நீங்கள் எழுதினீங்கனாலே யூ வில் கெட் த ஃபுல் மார்க்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர்னா என்னென்னு பார்ப்போம். it as the name signifies, this is not a generator. ஓகே, இது என்னதுன்னா ஆக்சுவலாக ஒரு பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டர். ஓகே, பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டர் என்னென்னா உங்கள் சார்ஜஸை வந்து இது வந்து ஆக்சலரேட் பண்ணும். ஓகே, பட் இட் இஸ் நாட் அ ஜெனரேட்டர். ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆக்சலரேஷன் என்ன, ஒரு சார்ஜ் இங்கே இருக்குன்னா ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ் இப்படி ஒரு சார்ஜ் இருக்குன்னா என்ன பண்ணணும்னாக்கா, பிகாஸ் ஆஃப் திஸ் ஜென்ரேட்டர் இந்த சார்ஜுக்கு ஒரு ஹை ஆக்சலரேஷன் கிடைக்கும். இதை வந்து நம்ம மற்ற எலிமெண்ட் கூட கொலைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இட் வில் கிவ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் அண்ட் இதை யூஸ் பண்ணி மற்ற எலிமெண்ட்டில் நம்ம இந்த சார்ஜஸை கொலைட் பண்ணி யூ கேன் ஸ்டடி த மெட்டீரியல். ஓகே, இந்த மெட்டீரியலை பார்த்து நீங்கள் வந்து அதை வச்சு படிக்கலாம், சரியா? ஸோ ஆக்சுவலி வான் டி கிராஃப் ஜென்ரேட்டரோட யூஸ் அதுதான். ஓகே, பட் அந்த டயக்ராமில் பார்த்த மாதிரி விளையாடுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஆக்சுவலாக அதோட யூஸ் என்னன்னாக்கா டு ஸ்டடி அதர் மெட்டீரியல்ஸ். ஓகே, அதுதான் ஆக்சுவல் யூஸ். ஓகே, பை கொலைடிங் த பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் இஸ் ஆல் அபவுட். ஓகே, இட் இஸ் நாட் அ ஜென்ரேட்டர், இட்ஸ் அ பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டர். ஓகே, அண்ட் செகண்ட் என்ன, இட் இஸ் அ மெஷின் தட் கேன் பில்ட் அப் ஹை வோல்டேஜ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபியூ மில்லியன் வோல்ட். ஓகே, அதாவது 10⁻6 வோல்ட் வரைக்கும் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், வோல்டேஜை இன்டியூஸ் பண்ண முடியும். ஓகே, இட் இஸ் அ மெஷின் தட் கேன் பில்ட் அப் அ ஹை வோல்டேஜ், ஆக்சுவலாக வெரி ஹை வோல்டேஜ். ஓகே, வெரி ஹை வோல்டேஜ் ஆஸ் கம்பேர்ட் டு த கிரவுண்ட் லெவல். ஸோ அவ்வளோ 10⁻6 வோல்டேஜ் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியுதுன்னா இது எவ்வளோ பெரிய வோல்டேஜ் பாருங்கள். ஓகே, ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணுற பல்பு அதெல்லாம் வந்து ஜென்ரலாக 100 to 200 வோல்ட்டில் தான் இருக்கும். ஓகே, பட் நீங்கள் இந்த ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி 10⁻6 வோல்டேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ அதிகமான வோல்டேஜ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ அதனால் சார்ஜுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி நம்மளால் கொடுக்க முடியும் ஃபார் ஆக்சலரேட்டிங் தம். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன, இட் இஸ் யூஸ் டு ஆக்சலரேட் த பார்ட்டிகல்ஸ் அட் ஹை எனர்ஜி டு ஹை எனர்ஜி. ஓகே, ஸோ அதுதான் இட் இஸ் யூஸ் டு ஆக்சலரேட் சார்ஜ் பார்ட்டிகல் டு ஹையர் எனர்ஜி. ஸோ ஆப்வியஸ்லி இவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தோம்னாக்கா அந்த பார்ட்டிக்கலுக்கு வந்து எப்படி கிடைக்கும், அதிகமான எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஆக்சலரேஷன் வந்து ஈஸியாக நடக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர்னா என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். இதான் வந்து டெக்னிக்கலாக வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர்னா என்ன. ஓகே, நான் பிரின்சிபல். ஓகே, பிரின்சிபல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. பிரின்சிபல்னால் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டருக்கு ஜென்ரலாக 2 பிரின்சிபல் தான் இருக்குது.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொரோனா டிஸ்சார்ஜ். ஓகே, ஆக்ஷன் ஆஃப் சார்ஜ் பாயிண்ட். ஓகே, நீங்கள் நினைக்கிற கொரோனா கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரியா? ஸோ கொரோனா டிஸ்சார்ஜ்னால் என்னென்னாக்கா, நான் ஒரு சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன்ப்பா. ஓகே, திஸ் இஸ் அ சர்ஃபேஸ் அண்ட் ஐம் ஹேவிங் அ லாட் ஆஃப் சார்ஜ் ஆன் திஸ் சர்ஃபேஸ். ஐம் ரைட்? என்ன பண்ணிட்டேன், சார்ஜஸில் வந்து சர்ஃபேஸில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, வென் இன் திஸ் சர்ஃபேஸ் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பாயிண்டட் எட்ஜ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் சார்ஜஸ் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது, ஓகே, என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா? ஸோ நல்லா பாருங்கள், இந்த பாயிண்டட் எட்ஜில் என்ன ஆகிடுச்சு, எனக்கு சார்ஜஸ் நிறைய ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, கிளியர்? சர்ஃபேஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பாயிண்டட் சைடில் சார்ஜஸ் நிறைய ப்ளேஸ் ஆகிருக்கு. கரெக்டாக சார்ஜ் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்? வை? பிகாஸ் நம்மளோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ரீசன்? we know that the radius of curvature is inversely proportional to charge density. ஓகே, அதாவது உங்களோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதை உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய வைக்கணும்னா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி வந்து கம்மியாகுதுன்னு பார்ப்போம். இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஆர். ஓகே, நான் இந்த இடத்துல இஃப் ஐம் கன்சிடரிங் அ ரேடியஸ், ஓகே, அது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அப்போ எந்த சர்க்கிளுக்கு ரேடியஸ் அதிகம்? இந்த சர்க்கிளுக்கு தான் ரேடியஸ் அதிகம், இந்த சர்க்கிளுக்கு ரேடியஸ் கம்மி. ஓகே, ஸோ இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, ஐ எம் டாக்கிங் அபவுட் தட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ உங்கள் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் டென்சிட்டி. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? என்னோடய ரேடியஸ் வந்து கம்மியாச்சுன்னா டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ரேடியஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 சார்ஜஸ் நான் வந்து இந்த சர்க்கிளில் ப்ளேஸ் பண்ணணும், அதே 100 சார்ஜை நான் இந்த சர்க்கிளில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இந்த பெரிய சர்க்கிளில் 100 சார்ஜஸ் வைக்க முடியும். ஓகே, பட் இந்த சின்ன சர்க்கிளில் என்னால் அந்த 100 சார்ஜஸை வைக்கணுன்னாக்கா நிறைய கன்ஜஸ்டடாக வைக்கணும். கரெக்டாக? ஸோ அதுதான் அந்த பிரின்சிபல். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் டென்சிட்டின்னு பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் உங்கள் சார்ஜ் டென்சிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஓகே, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன் வருது? பிகாஸ் சார்ஜஸ் இருக்குது. சார்ஜஸ் இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கேன், சார்ஜஸ் வில் கிரியேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ சார்ஜஸ் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட அதோட ரிலேஷன் என்ன? we know that E = sigma by epsilon naught. ஓகே, நம்ம கிளியராக இதோட ரிலேஷன் டெரைவ் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம, சரியா? ஸோ என்ன ஆகிடுச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சிக்மா, அதாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. கிளியராக? அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகிடுச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அதிகமாக சார்ஜ் கொடுக்க ஒரு பாயிண்ட் வரும். ஓகே, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது, மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். கரெக்டாக? அந்த பாயிண்ட் வரைக்கும் சார்ஜ் கொடுக்க மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். ஓகே, அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா என்னால் வந்து சார்ஜை வந்து கொடுக்க முடியாது. இன்சைடில் சார்ஜ் கொடுத்தா என்ன ஆகிடுது, லீக்கேஜ் ஆகிடும். அந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், அயனைசேஷன் பாயிண்ட். ஓகே, ஸோ அந்த அயனைசேஷன் பாயிண்ட், அதாவது போலரைசேஷன் ஆஃப் ஏர் தான் அயனைசேஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா எனக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, அயனைசேஷன் வந்துடுது. ஓகே, அப்படி அந்த அயனைசேஷன் வரப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து கரண்ட் க்ரியேட் ஆகும். ஓகே, இதுக்கு பேர் என்னன்னாக்கா, இதுக்கு பேர் தான் கொரோனா டிஸ்சார்ஜ். ஓகே, என்ன ஆச்சு, இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு லைட்னிங் மாதிரி என்ன ஆகிடுச்சு, ஒரு வேவ்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த இடத்துல இருந்து சார்ஜஸ் ஆர் எஸ்கேப்பிங் டு த ஏர் மாலிக்யூல். அது எப்படின்னா, நல்ல கவனிங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப அதிகமாக கொடுத்து ஆட்டம்ஸ், ஏரில் இருக்க ஆட்டம்ஸை வந்து பிரிச்சிட்டிங்க, பாசிட்டிவ் அண்ட் எலக்ட்ரான்ஸாக பிரிச்சிட்டிங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுது, இந்த சர்ஃபேஸில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் வில் கம்பைன் வித் திஸ் எலக்ட்ரான். ஓகே, கம்பைன் ஆகிட்டு என்ன ஆகிடுச்சு, நியூட்ரல் ஆகுது. ஓகே, இந்த ப்ராசஸ் நடக்குதுல, இந்த ப்ராசஸ்னால தான் யூ ஆர் கெட்டிங் லைட்னிங் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட். திஸ் இஸ் நோன் அஸ் கொரோனா டிஸ்சார்ஜ். ஓகே, அப்போ உங்கள் சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து கொரோனா டிஸ்சார்ஜ் ஹேப்பன் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் வாட், Van de Graaff ஜென்ரேட்டர். செகண்ட் பிரின்சிபல் என்ன, சார்ஜஸ் கேன் நாட் ரிசைட் இன் த பாடி ஆஃப் த கண்டக்டர். ஓகே, நம்ம இதுக்கு டெரிவேஷனே பார்த்தோம். ஓகே, ஒரு ஹாலோ ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா, ஹாலோ ஸ்பியராகவும் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சாலிட் ஸ்பியராக இருக்கட்டும். ஓகே, சாலிட் ஸ்பியரில் கண்டக்டர் உள்ளே வந்து என்ன ஆகிடுச்சு,
ஓகே, அப்போ கூட சாலிட் ஸ்பியரில் கூட சென்டரில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கா, ஐ மீன் உங்களோட சார்ஜஸ் இருக்காது. என்ன பண்ணும், இட் வில் ட்ரை டு மூவ் டு த சர்ஃபேஸ். அதான் நம்ம பார்த்தோம் டெரிவேஷன்லேயும் கூட, கரெக்டாக. ஸோ ஹாலோ ஸ்பியர் எடுத்தோம்னாக்கா அதுக்குள்ளே சார்ஜஸ் வந்து இருக்கவே இருக்காது. நீங்கள் இதுக்குள்ளே சார்ஜ் போட்டாலும் என்ன ஆகும், தட் சார்ஜ் வில் ட்ரை டு கம் டு த சர்ஃபேஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து இதோட செகண்ட் பிரின்சிபல். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்னா கொரோனா டிஸ்சார்ஜ், அதாவது ஆக்ஷன் ஆன் த ஷார்ப் பாயிண்ட். செகண்ட் என்ன, சார்ஜஸ் cannot reside in the body of the conductor. Okay, because electric field inside the conductor will become zero. So this is the two principle of Van de Graaff generator. Okay, so what is the construction? See, construction வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். see, என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னா, ஒரு ஹாலோ மெட்டல் ஸ்பியர். ஓகே, பார்த்தோன்னா அந்த பொண்ணு கையில் வச்சுருந்த ஸ்பியர் தான் ஹாலோ மெட்டல் ஸ்பியர். ஓகே, செகண்ட் என்னென்னா புள்ளி இருக்கும். ஓகே, இந்த ஸ்பியருக்குள்ளே ஒரு புள்ளி இருக்கும். ஓகே, எல்லாமே டீட்டெயிலாக நம்ம அந்த டயக்ராம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு புள்ளியும் இருக்கும். ஓகே, பட் அந்த புள்ளி எப்படி இருக்கும்னா மோட்டரில் ட்ரைவ் பண்ணியிருப்போம். ஒன்று நார்மலாக இருக்கும், இன்னொன்று வந்து மோட்டரை வச்சு நம்ம ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு புள்ளி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன்சுலேட்டிங் பெல்ட். ஓகே, இந்த இன்சுலேட்டிங் பெல்ட் வந்து ரப்பரில் மேக் பண்ணியிருக்கலாம், இல்லை மற்ற மெட்டீரியல் இன்சுலேட்டிங் மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்கலாம். அடுத்து வந்து கோம்பு இருக்கும். ஓகே, கோம்னா என்ன, ஆஸ் த நேம் சிக்னிஃபைஸ் இந்த மாதிரி. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டில் வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி ஷார்ப் பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம பிரின்சிபல் ஆஃப் செகண்ட் பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஐ மீன் நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஷார்ப் பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன ஆகிடும், கொரோனா டிஸ்சார்ஜ் நடக்கும்னு சொன்னல. ஸோ அதனால் நம்ம இந்த கோம்பு யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஸ்ப்ரே கோம்பு ஒன்று இருக்கும், கலெக்டிவ் கோம்பு ஒன்று இருக்கும். ரெண்டு இடத்துல வந்து கோம்பு யூஸ் பண்ணுவோம். அது எப்போன்னு பார்க்கலாம் நம்ம. தேர்ட் வந்து இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு, அண்டு ஃபோர்த் வந்து இன்சுலேட்டிங் காலம். ஓகே, இது இன்சுலேட்டிங் காலம் அண்ட் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். ஓகே, நான் இப்போ பாருங்கள். இதான் Van de Graaff ஜென்ரேட்டர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்டில் வாங்கிக்கலாம். இஃப் யூ ஆர் ரிச் இனஃப் யூ கேன் பை திஸ் அண்ட் யூஸ் இட் ஃபார் யுவர் playing purpose. Okay, so this is Van de Graaff generator which is available in the market. Okay, என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இருக்குல்ல, இந்த சின்ன ஸ்பியர், இது பெரிய ஸ்பியர், கரெக்டாக. இந்த சின்ன ஸ்பியரை தூக்கி இங்கே வச்சாங்கன்னா என்ன ஆகும்னா எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகே, எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி க்ரியேட் ஆகும், பிகாஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன, 1/4πε0 Q/R ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஸோ அதில் வந்து வேரியேஷன் வரதுனால there will be charge displacement. ஓகே, இந்த இடத்துலேருந்து சார்ஜ் வந்து இந்த இதுக்கு வந்து மூவ் 1 minute. ஸோ இங்கே இருக்க சார்ஜ் என்ன ஆகும், இந்த இடத்துக்கு வந்து ஆக்சலரேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த சின்ன பாலை நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சாலும் அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம், எப்படி அதை ரியாக்ட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ forget about that அண்ட் இந்த இமேஜ் கூட விட்டுருங்க. ஸோ திஸ் இஸ் த Van de Graaff generator for your exam point of view. இந்த டயக்ராமை தான் நீங்கள் எக்ஸாமில் வரையணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்னதில் 2 புள்ளி யூஸ் ஆகும். ஒன்று வந்து நார்மல் புள்ளி, அது வந்து மேலே ஆக்ட் ஆகுது. இன்னொன்று வந்து என்னென்னா மோட்டர் டிரைவன் புள்ளி. ஓகே, இந்த இடத்துல வந்து மோட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மோட்டரை சுற்றுறதுனால இந்த புள்ளியை வந்து சுற்றும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட இன்சுலேட்டிங் பெல்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. திஸ் இஸ் த இன்சுலேட்டட் பெல்ட். ஓகே, அண்ட் நம்ம 2 கோம் பார்த்தோம்ல, ஒன்று வந்து சார்ஜிங் கோம், இன்னொன்று வந்து கலெக்டிங் கோம். ஓகே, ஸோ வந்து மெட்டல் ப்ரஷ். ஆக்சுவலாக அந்த கோம் என்னென்னா ஒரு மெட்டல் ப்ரஷ் தான். ஓகே, விச் இஸ் டெலிவரிங் சார்ஜ் ஃப்ரம் த சோர்ஸ். இந்த இடத்துல வந்து பேட்ரி கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, பேட்ரி ஆர் உங்களோட மெயின் சோர்ஸ். ஓகே, பேட்ரி கனெக்டர், அந்த இதுலேருந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து இந்த மெட்டல் ஸ்பியர் கொடுப்போம். அண்டு அதில் இருக்க பாயிண்டட் எட்ஜ்னால கொரோனா டிஸ்சார்ஜ் நடந்து இந்த கன்வேயர் பெல்ட்டில் போய்ட்டு அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் டெபாசிட் ஆகும். ஓகே, டெபாசிட் ஆகிட்டு இந்த பெல்ட்டு சுற்ற இந்த சார்ஜ் வந்து மேலே போயிட்டு உங்களோட செகண்ட் மெட்டல் ப்ரஷ் விச் இஸ் நோன் அஸ் கலெக்டிங் ப்ரஷ், கரெக்டாக. அது என்ன பண்ணும், இங்கே வர பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் என்ன பண்ணும், இந்த கலெக்டிங் ப்ரஷ் கலெக்ட் பண்ணிவிட்டு இட் வில் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் ஷெல். ஓகே, அப்போ இது ஃபுல்லாக சார்ஜஸ் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அண்டு இன்சுலேட்டிங் சப்போர்ட் வந்து இந்த அட்டாச்மெண்ட் வந்து இன்சுலேட்டிங் சப்போர்ட். ஓகே, அண்ட் உங்களோட கிரவுண்ட் மெட்டல் பேஸ். ஓகே, அண்ட் இதுவும் வந்து இன்சுலேட்டடாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போது உங்களுக்கு ஒர்க்கிங்கும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்னொரு டயக்ராம். இதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியும். ஓகே, கொரோனா டிஸ்சார்ஜு எங்கெங்கெல்லாம் கொரோனா டிஸ்சார்ஜ் நடக்குதுன்னு பாருங்கள். ரப்பர் பெல்ட் இருக்குது. ஓகே, பிளாஸ்டிக் ரோலர், அலுமினியம் ராட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்டு இதுவும் அதே தான் டயக்ராம். ஓகே, நான் ஒர்க்கிங்
ஒர்க்கிங் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட் என்ன ஆகுது, த இன்சுலேட்டிங் பெல்ட் இஸ் wound around 2 pulley, one at the ground level and other at the center of the large spherical conductor. இப்போ தான் பார்த்தோம்ல, இது ஒரு பெரிய ஸ்பேர் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு புள்ளி இருந்துச்சு, இங்கே ஒரு புள்ளி இருக்குது. இதில் வந்து ஒரு இன்சுலேட்டிங் பெல்ட் வந்து வவுண்டாக இருக்கும். ஓகே, திஸ் பெல்ட் இஸ் kept continuously மூவிங் பை அ மோட்டர் driven லோவர் புள்ளி. நான் சொன்னேன்ல, லோவர் புள்ளியில் வந்து மோட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த மோட்டர் சுற்ற 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 மேலே இருக்கிற புள்ளியும் வந்து சுற்றும். ஸோ அந்த இன்சுலேட்டர் பெல்ட் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இட் கண்டினியூவஸ்லி கேரிஸ் பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டாக ஏன் பாசிட்டிவ் சார்ஜ் அந்த பெல்ட்டில் வருது? பிகாஸ் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மெட்டல் ப்ரஷ் வச்சுட்டு இந்த இடத்துல சார்ஜ் சப்ளை பண்ணுறோம். அந்த ப்ளஸ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜில் என்னாச்சு, இந்த கன்வேயரில் வந்து இட் இஸ் கெட்டிங் டெபாசிட்டட். ஓகே, டெபாசிட் ஆகிட்டு என்ன ஆகிடுச்சு, okay, it continuously carries positive charge sprayed on it by the metal comb at the ground level. கிரவுண்ட் லெவலில் இருக்க மெட்டல் கோம் வந்து பாசிட்டிவ் சார்ஜை வந்து ஸ்ப்ரே பண்ணுது கன்வேயரில். அப்புறம் அந்த கன்வேயர் என்ன பண்ணுது, மேலே இருக்க கலெக்டிங் மெட்டல் கோமில் போயிட்டு அந்த கன்வேயர் சார்ஜ் வந்து டிஸ்ப்ளேஸ் பண்ணுது. இங்கே இருக்கிறது வந்து வெளியே வந்து போகுது. ஓகே, there is a transfer of positive charge to the another metal comb connected to the larger shell. புரியுதா? ஸோ என்ன ஆகிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் நடக்குது. thus positive charge is transferred to the shell where it spread uniformly in the outer surface. ஸோ அந்த மாதிரி தான் அதோட அவுட்டர் சர்ஃபேஸில் ஃபுல்லாக சார்ஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. in this way the voltage difference of as much as 6 to 8 million volt with respect to the ground level can be created. okay, this voltage is used for accelerating the சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்க சார்ஜஸ் வந்து சப்ளை பண்ண என்ன ஆகுது, ஒரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுது. இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமான வோல்டேஜ், ரொம்ப அதிகமான சார்ஜ் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு த இன்னர் ஷெல். கரெக்டாக? ஸோ அதனால் என்ன ஆகுது, ஒரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுது. அதனால் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ். எவ்வளோனா 10⁸ to 10⁶ வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ அதிகமான வோல்டேஜ் நம்மளால் க்ரியேட் பண்ணுறனா, மில்லியன் வோல்ட்டு சொல்கிறேன். ஓகே, இவ்வளோ அதிகமான வோல்டேஜ் க்ரியேட் பண்ணுறதுனால we can use this voltage to accelerate the charges. ஓகே, ஸோ இந்த இதை வச்சு நம்ம வந்து ஆக்சலரேட் பண்ணிக்கலாம். now this is all about the working principle of corona. I'm sorry, this one Van de Graaff generator. ஸோ லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா, மெயின்டெனன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் காஸ்ட்லி. பார்த்தோம்ல, இப்போ தான் ரேட் பார்த்தோம், 28,000 இருந்துச்சு. ஓகே, ஸோ அது வந்து சின்ன ஜென்ரேட்டர் தான். அப்போ நம்ம வந்து சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணுற ஜென்ரேட்டர்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், அதை பில்ட் பண்ணுறது எவ்வளோ காஸ்ட்லி பண்ணுங்கள். ஸோ அதுதான் மெயின்டெனன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் காஸ்ட்லி அண்ட் இட் இஸ் பல்கி. ஓகே, ஃபார் ஏர் a maximum of 3 million voltage can be generated as after that the air will get ionized. நம்ம வந்து இந்த கான்செப்டை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டயஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, டயஎலக்ட்ரிக் பிரேக் டவுன்னா எவ்வளோ, 3000 kV அப்படின்றத வந்து பார்த்தோம். நம்ம இவ்வளோ வோல்ட் வந்துச்சுனாக்கா ஏர் என்ன ஆகிடும், ஏர் வந்து அயனைஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். சரியா? ஸோ அதுக்கு அந்த 3க்கு மேலே, 3 million வோல்ட்டுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியாது, ஏரை வந்து சார்ஜ் பண்ண முடியாது. ஐ மீன் உங்களோட கண்டக்டரை வந்து இன்னும் ஏர் மீடியம் உங்களால் சார்ஜ் பண்ண முடியாது. ஆல்தோ Van de Graaff ஜென்ரேட்டரால் 6 to 8 million வோல்ட் க்ரியேட் பண்ண முடியும். பட் இதை வந்து நம்ம ஏரில் யூஸ் பண்ணோம்னா we can only create 3 million volt because 3000 அதான் 3 million volt வந்து ஏரோட அயனைசேஷன் பொட்டென்ஷியல். இந்த வோல்ட்டுக்கு மேலே நம்ம கொடுத்தோம்னா ஏர் வந்து அயனைஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா சார்ஜஸ் என்ன ஆகிடுதுன்னா, இந்த இடத்துல எப்படி கொரோனா டிஸ்சார்ஜ் நடந்துச்சு, ஃப்ரம் இன்சைடு த்ரூ இந்த ஓகே என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன், கவனிங்க. ஸோ என்ன ஆகிடுச்சு, நம்ம உள்ளே வந்து ஷெல்லில் ஒரு மெட்டல் கோம்பு வச்சுருந்தோம். கரெக்டாக, மெட்டல் கோம்பு வச்சுருந்தோம். அந்த மெட்டல் கோம்பு தான் என்ன பண்ணுது, இந்த கன்வேயர் பெல்ட்டில் இருக்க சார்ஜஸ் எல்லாம் கொண்டு போய் இதில் போச்சு, என்ன சர்ஃபேஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு. ஓகே, பிரின்சிபல் என்ன, டியூ டு கொரோனா டிஸ்சார்ஜ். இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஒரு டைமென்ஷன் வரும். ஓகே, டியூ டு கொரோனா டிஸ்சார்ஜ் என்ன ஆகுது, இந்த சர்ஃபேஸில் வந்து நமக்கு சார்ஜ் வந்துச்சு. ஓகே, ஒன்ஸ் இப்போ ஏரும் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா அயனைஸ் ஆகிடுச்சுன்னா, போலரைஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ஏர்லேயே வந்து இந்த கொரோனா டிஸ்சார்ஜ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வேவ்ஸ் வந்து ஏர்லேயே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதுதான் சொன்னேன், ஃபார் ஏர் த மேக்ஸிமம் 3 million volt வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணிட்டோம்னாக்கா ஏர்லேயே வந்து எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ உங்களுக்கு சார்ஜஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஸ்டோர் ஆகாது. அண்ட் தேர்டு வந்து இட் கேன் நாட் ஆக்சலரேட் நியூட்ரல் பார்ட்டிக்கல். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்,
Van de Graaff generator is applicable only for charged particles. Either it can be a positively charged particle or negatively charged particle. Neutral particle இந்த பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா கொரோனா டிஸ்சார்ஜ் பார்த்தோம், இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, நம்ம சார்ஜஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் Van de Graaff generator. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட 4 மார்க் கொஷின் கிளியராக போயிடும். சரியா, நம்ம வந்து ஜென்ரேட்டர்னால் என்னென்னு பார்த்தோம், அதோட பிரின்சிபல் பார்த்தோம், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம், அண்ட் அதோட டயக்ராமும் பார்த்துருக்கோம். ஓகே, அப்புறமா அதோட ஒர்க்கிங் பார்த்தோம், ஒர்க்கிங் பார்த்துட்டு அதோட லிமிட்டேஷன் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் Van de Graaff ஜென்ரேட்டர். ஓகே, ஸோ வித் திஸ் சிபிஎஸ்சி போர்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. வி ஹேவ் கம்ப்ளீட்டட் 100% ஆஃப் த சிபிஎஸ்சி போர்ஷன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, உங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமில் இந்த சாப்டர்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது ஒரு சின்ன வீடியோ போட்டுருவோம். ஒரு 40 to 45 minutes வீடியோ போட்டோம்னாக்கா இட் வில் கெட் கிளியர். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன ஆரம்பிக்க போகிறோம்னாக்கா, ஹாலோ அல்கேன்ஸ் சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி ரொம்ப டீப்பாக படிக்க போகிறோம். அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் லெவல்லையும் சரி, நம்ம காம்படேட்டிவ் லெவல்லையும் சரி, ரொம்ப டீப்பாக படிக்க போகிறோம், ரொம்ப கிளியராக படிக்க போகிறோம். ஐ பெட் யூ என்னோடய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வீடியோ பார்த்துட்டு இஃப் யூ உங்கள் கெமிஸ்ட்ரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஆகலைன்னா ஜஸ்ட் ஆஸ்க் மீ வை. ஓகே, ஸோ அவ்வளோ ஈஸியாக படிக்க போகிறோம், அவ்வளோ கான்செப்டுவலாக படிக்க போகிறோம். கம்ப்ளீட்லி நான் நடத்துகிறதுல இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் வரப்போகுது. எதுலனா சிபிஎஸ்சிலையும் சரி, உங்களோட காம்படேட்டிவ் எக்ஸாம் நீட், கேவிபிஒய், உங்களோட ஜேஇ எல்லாத்துலேயுமே வந்து நான் எடுக்கிற அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஆக்சுவலாக நான் எடுக்கிற எல்லாமே வந்து எல்லா போர்ஷனும் கவர் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்க எல்லா போர்ஷனுமே சரி, நம்ம கவர் பண்ணியிருக்கல இருந்தால் நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்குவாங்க. சரியா, ஸோ பியூர்லி என்சிஆர்டி பேட்டர்னில் பார்த்துட்ருக்கனால யூ கேன் பி வெரி கான்ஃபிடென்ட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட போகிறேன், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்க போகிறேன். ஸோ பி ரெடி வித் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஒரு 15 daysக்குள்ளே நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை முடிச்சுட்டு we will get back to limitation. எல்லாரோட டிமாண்ட் வந்து லிமிட்டேஷனாக இருக்குது. லிமிட் அண்ட் டெரிவேட்டிவ், ஐ மீன் லிமிட் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் லிமிட்டில் இருக்குது. we will get into that. ஓகே, இது வரைக்கும் மேக்ஸில் நியர்லி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கோம், ஃபிசிக்ஸில் ஒரு 3 லெசன் முடிச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 லெசன் முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ வி கேன் சே தட் நியர்லி 50% ஆஃப் சிலபஸ் இஸ் கவர்ட் டில் நவ். ஓகே, பட் உங்கள் டியூட்டி என்னென்னா, யூ நீட் டு ரிவைஸ் எவ்ரி திங். ஓகே, என்னோடய வேலை வந்து சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான். பட் ரிவைசிங் இட் அண்ட் லேர்னிங் இட் அது உங்களோட கடமை. அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் கைஸ் ஃபைனலாக வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஓகே, அண்ட் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் இந்த சேனலை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு உண்மையாலே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ தட். அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். நோபடி இஸ் கமெண்டிங் அபவுட் த வீடியோ. உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கிளியராக புரிஞ்சுன்னா யூ கேன் டெல் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணால் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஷேர் த ரிவ்யூ அபவுட் த வீடியோஸ். ஓகே, அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், நான் வந்து கரெக்டான ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன்னா இல்லை ஐ நீட் டு இம்ப்ரூவ் ஏதாச்சும் வந்து எனக்கு தெரியும். சரியா, ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் டூ லைக் அண்ட் டூ சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.